சார்லஸ்ன்ற ஒருத்தவர் தான் அமெரிக்காவிலே அதிகமாக கொலை பண்ண ஒரு நர்ஸுன்ற பேர் வாங்கினவர். அவர் யாருன்றது நம்ம பற்றி இப்போ பார்ப்போம். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணி இவர் வந்து நர்ஸோட இதை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன இருக்குன்னா, நைட் வந்து ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப வழியில் வந்து ரொம்ப அழுதுருக்காங்க, துடிச்சிருக்காங்க. இதை பார்த்தவர் வந்து அவர் வழியை ஏதாவது பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணணுன்றதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லைடோசியன்னோட ஒரு விஷ ஊசியை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு செலுத்தியிருக்காரு. அது செலுத்தினா என்ன ஆகும்னா அவர் உயிர் அப்பவே போயிருங்க. இதை பண்ணும்போது அந்த வழியில துடிச்சவர் வந்து அப்படியே தூங்கி இறந்துடுறாருல. இதை பார்க்கும்போது நம்ம ஒருத்தர் வழியிலேருந்து காப்பாற்றிருக்கோம். அதை இதை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரசிச்சு இனிமேல் யாராக இருந்தாலும் நம்ம இதை தான் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டார். இதே மாதிரி என்ன இருக்குன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை பேர் வந்து துடிச்சுக்கிட்டு வராங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் துடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ஊசியை போட்டு நைட்டோட நைட்டாக அவர் முடிச்சிடுவார். இது வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு என்ன இருக்குன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க வந்து மேனேஜர் வரைக்கும் ஹெட் வரைக்கும் இன்னும் அதிகமாக நம்ம இதில் வந்து இறந்துட்டு இருக்காங்க, என்ன ரீசன் சொல்லிட்டு யோசிக்கும் போது நான் என்ன அந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா சார்லஸ் தான் அதிகமாக இருந்த மாதிரி வந்து நியூஸ் வருது. உடனே என்ன பண்ணிருக்கோம் விசாரிக்கிறாங்க. பட் எதுவும் அவங்களுக்கு மாட்டலை. ஸோ நீ வந்து வேலையை விட்டு போயிருப்பா, நீ வந்தனாலேயே அப்படி நடக்குதான்னு தெரியல, எல்லாருமே செத்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு பேர் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவரை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவர் அடுத்த ஒரு வேலைக்கு போகிறாரு, அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கேயும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதே வேலை தான். யாராவது துடிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஊசியை போட்டு கொண்டு நம்ம நல்லது பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நல்லது தான் பண்ணிட்டு இருக்கோம். இவருக்கே அவர் ஆறுதல் சொல்லிக்கிற மாதிரி இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டலையும் இவரை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இவர் வரனால தான் பேஷண்ட்டை ஒழுங்காக கவனிக்காதனால தான் அவங்க இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல யோசனையை அப்படியே சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி அனுப்பும் போது என்ன இருக்குன்னா, ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல் செல்லும்போது அங்கே என்ன இருக்குன்னா ஊசி போட வந்திருக்காரு. அந்த தாத்தா வந்து ஏஞ்சிருக்காராம். ஏஞ்சி பார்த்துருக்கீங்கன்னா இவன் ஒரு மாதிரி வரானேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. அப்போ இவர் வந்து கையெல்லாம் உடச்சிருக்காராம். அதை உடச்சதை பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலே இவர் வந்து வெளில அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பேஷண்ட் அப்படி நடக்கிறீங்கிற மாதிரி. லாஸ்ட்டாக என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்றாங்க. சேரும் போது அவரோட இன்னொருத்தவங்களும் அவங்களோட இன்னொருத்தவரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு, அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்மி. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு கனெக்ஷன் ஆயிருக்கு. ஒரு ஃப்ரெண்டாக ஒரு நல்ல நார்மலாக ஒரு கனெக்ஷன் ஆயிருக்கு. எம்மிக்கு வந்து உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்கணும், இவருக்கு எல்லா மெடிசன் பற்றி எல்லாமே தெரியுது. ஸோ இவர் ரொம்ப நாலேஜான ஒரு பர்சன் சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகுது. நல்லா இந்த மாதிரி நல்லா பழகிருக்காங்க. ஆனால் 4 இடத்துல என்ன இருக்குன்னா, அங்கேயுமே இதே மாதிரி டெத் அதிகம். இப்படியே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு தாத்தாவை கையை உடைக்கிறது, இந்த மாதிரி மாறி இவரோட லைஃப் போயிருக்கு. அப்போ என்ன இருக்குன்னா, ஒரு கட்டத்தில் மாட்டித்தானே ஆகணும். அது எப்படி இவர் மாட்டினார்னா,